ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மாட்டு பண்ணையில் நஷ்டம் வராமல் தடுக்கிறதுக்கு நாம் என்னெல்லாம் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மாடை வந்து நம்ம நல்லா பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்க தெரியணும். அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, அதை வந்து கரெக்டாக பராமரிக்கணும். மூணாவது வந்து தீவன மேலாண்மை. தீவனத்தை வந்து கரெக்டாக எப்படி மேனேஜ் பண்ணி அது கொடுக்குறது, நம்மளுக்கு லாபம் வர மாதிரி பார்க்குறதுங்கிறது. நாலாவது வந்து ஹாஸ்பிட்டல் செலவு. அதுக்கு வந்து இப்போ மனுஷங்களை மாதிரி இல்லை, அதுகளுக்கு எப்படி பராமரிப்பு பண்ணி நாம் வந்து அந்த மருத்துவ செலவை குறைக்கலாங்கிறத பற்றி. அடுத்தது மாடுகளை கலைக்க தெரியணும். அப்புறம் மாட்டு பண்ணையில் வேலைக்கு வைக்கிற ஆளுகளை வந்து நாம் கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும். இது எல்லாமே மெயினுங்க. இதை பற்றி நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், மாடுகளை வந்து தேர்ந்தெடுத்து வாங்க தெரியுது, கரெக்டாக பார்த்து வாங்கணுங்க. ஏன்னா இப்போ வந்து ஹெச்எஃப்லேயே வந்து மாடு நல்லா பெரிய மாடாக இருக்கும், பார்த்தா அழகாக இருக்கும், பார்க்குறக்கு வாங்குறதுக்கு மடி நல்லா கீழே இறங்கிருச்சு, பால் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அது அப்படி கிடையாதுங்க. மடி வந்து ரொம்ப இறக்கி விட்டுருந்தாலும் பால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏதாவது பண்ணியிருப்பாங்க. நம்ம இங்கே வாங்கிட்டு வந்து நம்ம தீவனத்தை அதை கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அறவே நம்ம ஏமாந்துட்டுமே அப்படின்னு நினைக்க தோணும். என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. சுழி பார்த்து வாங்கணும். பல் எத்தனைன்னு பார்த்து மெயினாக வாங்கணும். பல் வந்து தேஞ்சு போயிருக்கிறதெல்லாம் நிறைய மாடுகள் இருக்குது. பல் போன மாட்டையெல்லாம் வாங்கி நம்ம பச்சை தீவனம் தண்டெல்லாம் வச்சோம்னா சாப்பிட முடியாமல் அதெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள், சுழி பார்க்கணும், பல் பார்க்கணும், எத்தனாவது ஈத்துன்னு பார்க்கணும், என்னாவது நோய் இருக்குதா. இப்போ வந்து ஒரு மாட்டை வந்து விற்கிறாங்கனாலே அதில் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக கரெக்டாக இருக்காதுங்க. ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கும். ஆனால் நம்ம அதை அந்த நேரம் நம்ம யோசிக்காமல் அதை வாங்கக்கூடாது. நல்ல மாடு வாங்க தெரிஞ்சவங்களா கூட்டிகிட்டு போய் வாங்கணும். அப்புறம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ரேட்டு பயங்கரமாக சொல்லுவாங்க. 1.5 1.25 மடி இறக்கி விட்டு நல்லா ரேட்டுக்கு விற்பாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஏமாந்துடக்கூடாதுங்க. இது எல்லாத்தையுமே பற்றி நம்ம யோசிக்கணும். இது எல்லாத்த பற்றி ஒரு விழிப்புணர்வாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம மாடே வாங்க போகணும். இதில் ஏமாந்துடக்கூடாது. இன்னொரு விஷயம், அதை பராமரிக்கிறது. நம்ம வந்து இங்கே வாங்கிட்டு வந்து அதை விட்டுட்டா மட்டும் பத்தாதுங்க. மாட்டை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அது ஒவ்வொரு விஷயத்துலையுமே அதை வந்து நல்லா பராமரிக்கணும். அதுக்கு இருக்கிற இடம், அதுக்கு அது எந்தெந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் அது வந்து கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணும் நம்மக்கிட்ட, அந்த மாதிரி ஒரு இதை உருவாக்கணும் இல்லையா. இப்போ ஹெச்எஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா வெயிலுக்கு சுத்தமாக தாங்காது. குளிருக்குன்னா நல்லா பாலும் இன்க்ரீஸ் ஆகும், மாடு வந்து நல்லா இருக்கும். ஆனால் வெயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க, சுத்தமாக தாங்கவே தாங்காது. இழப்பு எடுத்து கீழே துரன்னு சல் ஊற்றிட்டுருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பால் வந்து அறவே ஆஃப் அண்ட் ஆஃப் குறைஞ்சி போயிடும். அந்த மாதிரி ஹெச்எஃப்பில் வந்து நம்ம அதுக்கான வசதிகளை கரெக்டாக பராமரிக்கணும். மூணாவது என்ன சொன்னோன்னா, தீவனம். கண்டிப்பாக இந்த தீவனத்தை பற்றி ப்ரீஃபாக சொல்லியே ஆகணுங்க. தீவனம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது மாட்டு பண்ணை வைக்கிறதுனால ஒரு 1/2 ஏக்கராவது ஒரு இடம் இருக்கணுங்க. இடம் இல்லாமல் விலைக்கு வாங்கி கோந்தாலை போட்டோ இல்லை ஏதாவது தீனு விலைக்கு வாங்கி போட்டுக்கலாம், அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்னு நினைக்கவே கூடாது. ஒரு 1/2 ஏக்கரா இருந்தால் கூட மாற்றி நம்ம மசால் பில்லு, மக்காச்சோளத்தட்டு, மக்காச்சோள நேப்பியரு இதெல்லாம் வாங்கி பூட்டையோட மக்காச்சோளம் போட்டோம், இதெல்லாம் வாங்கி மாற்றி போட்டோம்னாலே வச்சுக்கோங்களேன், அறுத்து போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா லாபம் தெரியுதோ இல்லையோ நம்மளுக்கு நஷ்டம் ஆகாதுங்க. இதே வந்து பச்சையை நல்லா கொடுத்துட்டே வந்தோம்னா, 2 நேரம் பச்சை கொடுத்துட்டு 1 நேரம் வரத்தீவனம் வைப்போமா, அந்த வரத்தீவனத்தையும் குறைச்சிடலாம், நம்ம தாளிப்பாங்கில் போடுறதையும் பொருளையும் குறைச்சிடலாம். அப்போ அதிலெல்லாம் குறைச்சோம்னா நம்மளுக்கு இதில் நஷ்டம் வராதுங்க. ஃபேட்டுக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன போடுறதோ அதை பார்த்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையுமே பண்ணணும். நம்ம வந்து தோட்டம் இல்லாமல் எதுவும் இடமே இல்லாமல் விலைக்கு வாங்கி 10 நாளுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா, விலைக்கு வாங்குறதையும் முழுசாக நம்பக்கூடாது. அவங்க ஒரு நாள் போவாங்க, ஒரு நாள் போக மாட்டாங்க, வெட்டு இல்லைன்றுவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு நல்லா பால் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம். திடீர்னு ஒரு நாள் அவங்க போகலின்ட்டு நம்மளுக்கு திக்குமுக்காடி போயிடும். என்னடா இப்படி சொல்லிட்டாங்களோ, அந்த சமயத்தில் போய் நம்ம பார்த்தோம்னா ஒரு கோந்தால யாரும் தரமாட்டாங்க. அப்போ வர தீவனத்தை வைக்கிறப்ப டக்குன்னு பால் குறையும். இதெல்லாம் பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நம்மளுக்கு ஒரு 1/2 ஏக்கராவது தோட்டம் இருந்தால் நம்ம யாரை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது இல்லைங்க. அது வந்து மெயின். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, மருத்துவ செலவு வராமல் மாட்டை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மருத்துவ செலவு ஹெச்எஃப்பில் கண்டிப்பாக வரும். நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் இது வரைக்கும் சக்கரை நோயவே பார்த்ததில்ல, இது வரைக்கும் மடி நோயே மாட்டுக்கு வந்ததில்லை அப்படின்னு. அதெல்லாம் கிடையாதுங்க. ஹெச்எஃப்னு வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையெல்லாம் வரும். இதை விட தாண்டியும் வரும். நம்ம எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் மைண்ட் அளவில். நாட்டு மருந்து வந்து நல்லா கொடுத்துட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து
சீக்கிரமாக குணமாகுதோ இல்லையோ கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நம்மளுக்கு செலவு கம்மியாகும். இப்போ டாக்டர்னு கூப்பிட்டிங்கன்னா 300 400 அந்த ரேஞ்சில் தான் வாங்குவாங்க. ட்ரிப்ஸ் போடணும்பாங்க. இதுவே நம்ம நாட்டு வைத்தியம் நிறைய இருக்குது. யூடியூப்பில் போட்டு பார்த்திங்கனாலே நிறைய வருது. அந்த புண்ணியமூர்த்தி அவங்க சொல்லியிருக்கிறது இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் தவறாமல் 3 வேளைனா 3 வேளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா எல்லா பிரச்சனையும் அதில் தீர்ந்துருங்க. மருத்துவ செலவு வராமல் எப்படி முன்கூட்டியே தவிர்க்கிறதுங்கிறத பற்றியும் நம்ம ஒரு விழிப்புணர்வை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு பிரச்சனை முடிஞ்சுதுங்களா. இன்னொன்று வந்து கடைசியில் மாடுகளை வந்து களைச்சி பார்த்து வாங்க தெரியணும், களைக்க தெரியணும். இப்போ வந்து ஒரு மாடு வந்து வச்சுருக்குறீங்க, அது வந்து சினையே ஆகலை, சினையாகாமலே இருக்குது. அதை வைக்கலான்ட்டு கொஞ்ச நாள் ஆகி பார்க்கலாம் நஷ்டமாயிரும் இப்போ விற்று அப்படின்ட்டு இருந்திங்கன்னா அது வந்து ரொம்ப தப்பு. அதையவே வச்சுட்டே இருந்தோம்னா தான் நம்மளுக்கு நஷ்டமாகும். அதை டக்குன்னு மாற்றி விடணும். இன்னும் வத்தக்கறவே இல்லை சனை இதாகிறப்பவே மாற்றி விட்டோம்னா அடுத்தது நம்ம வாங்கினோம்னா அது நஷ்டமாக தெரியாதுங்க நம்மளுக்கு. இதெல்லாம் களைச்சி இது பண்ண தெரிஞ்சால் தான் மாட்டுப்பண்ணையில் நம்ம வந்து கொஞ்சமாவது மேலே போக முடியுங்க. இன்னொன்று கடைசி பாயிண்ட்டு, வேலைக்கு நம்ம சேர்த்திக்கிற ஆளுகளை பொறுத்து இருக்குங்க. இப்போ மாட்டுப்பண்ணைக்கு வேலைக்கு ஆள் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் நம்ம ஹெல்ப்புக்கு தேவைன்னு சொல்லி இது பண்ணுவோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரியே நம்ம மாடுகளை பார்த்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அது 100% நான் கேரண்டியாக சொல்லுவேங்க. எனக்கு அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இப்போ நம்மன்னா மாடு வயிறு லொடக்குன்னு கிடக்குது, இன்னொரு வேலை அள்ளி போடலாம் தீனு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு நல்லா தீனு அள்ளி போட்டே இருப்போம். சாணியில் படுத்தா நோய் வந்துருன்ட்டு சாணியை சுத்தமாக அள்ளுவோம், கழுவி விடுவோம். ஆனால் வேலைக்கு வரவங்க கடமைக்கு தான். யாரோ ஒருத்தர் 2 பேர் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறவங்க இருக்கலாங்க. ஆனால் மீதி எல்லாருமே வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. கடமை அவங்களுக்கு சம்பளத்துக்கு இருக்காங்க, அவங்க அதை பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க பண்ணுறதுனால நம்மளுக்கு நஷ்டமும் ஆகலை. எப்படின்னு கேளுங்க. இப்போ வக்கிப்புலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்ம பொறுக்கி போட்டு நல்ல பில்லெல்லாம் போட்டு கழுசலத்தை குப்பையில் ஓடுவோம். அவங்க வந்து அவசரத்துக்கு வேலை செய்யணும், இதெல்லாம் இப்படியே அள்ளி கொண்டு போய் குப்பையில் ஓட்டுறதுனாலும் போட்டுருவாங்க. அப்புறம் மாடுகளை மெயின்டைன் பண்ணுறது, இந்த சாணி சுத்தமாக வலிக்கிறது, அதுகளுக்கு கரெக்டான தீனை கொண்டு போய் வைக்கிறது, தீவனத்தை வந்து நம்ம ஒரு அளவு சொன்னோம்னா அவங்க ஒரு அளவில் போடுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும். ஆளுகளுக்கு வந்து நாம் சொல்லணும் எந்த மாதிரி என்னென்னு. அவங்களையும் நம்ம வந்து ஆள் போட்டிருக்கிறோம்ல, நம்ம அவங்க பார்த்துக்குவாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே படுத்துட்டு இருக்கக்கூடாது. நம்மளும் கூட சேர்ந்து வாட்ச் பண்ணணும், என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு. இது எல்லாம் பார்த்தோம்னா தான் அவங்க பண்ணுற தப்பையும் நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கும் எந்த ஒரு நஷ்டமும் வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையுமே நம்ம வந்து ரொம்ப கேர் பண்ணிட்டு இருந்தோம்னா தாங்க நம்ம வந்து க்ரோத் ஆக முடியும். இல்லை அதை பண்ணிக்கலாம், அசால்ட்டாக பண்ணிக்கலாம், இப்போ மாட்டுக்கு ஷெட்டு தேவையில்லை, அது கிடக்குது மழையிலேயே இருக்கட்டும் அப்படின்னா மழையில் நனைஞ்சா அதுக்கு என்ன பிரச்சனை வருதோ அதையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்போ எல்லாமே நம்ம கவனமாக பண்ணிட்டு வந்தோம்னா தான் நம்ம வந்து கொஞ்சமாவது கரெக்டான லெவலில் ரீச் பண்ண முடியும் நஷ்டம் இல்லாமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.